பத்தி பேசும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாம சில விஷயங்கள் நம்ம முடிவுகளை வழிநடத்தும். இன்னைக்கு நாம அப்படியான ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னு ஏற்ற இறக்கம், இன்னொன்னு உண்மையான இடர். கேக்குறதுக்கு ரெண்டும் ஒண்ணு மாதிரி தோணலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கான முதல் படி. வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு சொத்தோட விலை திடீர்னு 20% குறைஞ்சா உடனே அது ரொம்ப இடர் வாய்ந்ததா ஆகிடுமா? நம்ம பலரும் ஆமான்னு தான் யோசிப்போம் இல்லையா? ஆனா பதில் நாம நினைக்கிறத விட கொஞ்சம் ஆழமானது. முதல்ல நாம பார்க்க போற விஷயம் விலையின் மாயை. அதாவது நம்ம கண்ணுக்கு எளிதா தெரிகிறதுக்கும் நிஜத்துல என்ன நடக்குதுங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். சந்தையில ஒவ்வொரு நாளும் விலைகள் ஏறி இறங்குது இல்லையா? இந்த தொடர்ச்சியான அசைவு தான் வாலட்டிலிட்டி, இல்லனா ஏற்ற இறக்கம்னு சொல்றோம். இது சந்தையோட மேற்பரப்புல கேட்கிற ஒரு சத்தம் மாதிரி. நம்ம கவனத்தை ஈர்க்கும், ஆனா முழு கதையும் சொல்லாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு முறை இருக்கு. அது என்ன பண்ணும்னா இந்த விலைகளோட அசைவுகளை மட்டும்தான் கவனிக்கும். இந்த சத்தத்துக்குள்ள ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, ட்ரெண்ட் இருக்கான்னு தேடும். இது முழுக்க முழுக்க விலையோட இயக்கத்தை மட்டும் அடிப்படையா வச்சுது. இங்கதான் முக்கியமான ஒரு வித்தியாசம் வருது. ஏற்ற இறக்கங்கிறது விலையில வர்ற ஒரு தற்காலிக மாற்றம். ஆனா உண்மையான இடர் அப்படி இல்ல. அது நம்ம முதலீட்டை நிரந்தரமா இழக்கிறது. ஒன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மள எமோஷனல் ஆக்கும், இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாம ஒரு கம்பெனியோட அடித்தளத்தையே பாதிக்கும். இந்த ஆழமான வித்தியாசத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குது? விலைகள் குறையறத பார்த்ததும் நாம ஏன் அவ்வளவு தீவிரமா எதிர்வினை ஆட்டுறோம்? திடீர்னு விலைகள் சரியும் போது ஏன் நமக்குள்ள ஒரு பயம் வருது? ஏன் அது அவ்வளோ ஆபத்தானதா தெரியுது? பதில் நம்ம மூளையோட அமைப்புல தான் இருக்கு. அதுக்கு முதல் காரணம் நஷ்ட விருப்புன்னு சொல்ற ஒரு மனநிலை. சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு 100 ரூபாய் கிடைச்சா வர சந்தோஷத்தை விட 100 ரூபாய் போனா வர்ற வலி ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 2 மடங்குன்னு கூட சொல்லலாம். இதனால தான் விலை வீழ்ச்சிகள் நம்மள அவ்வளோ உணர்ச்சி பூர்வமா பாதிக்குது. ரெண்டாவது காரணம் மந்தை போக்கு. அதாவது மத்தவங்க என்ன செய்றாங்களோ அதையே நாமும் செய்ய நினைக்கிறது. மத்தவங்க விற்க ஆரம்பிச்சா நம்மளும் விற்கணும்னு ஒரு உந்துதல் வரும். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துல இது டிஜிட்டல் மந்தையா மாறிடுச்சு. ஒரு பயம் வந்தா அது காட்டுத்தீ மாதிரி பரவிடுது. இந்த டேட்டாவை கொஞ்சம் பாருங்க. நெருக்கடி நேரத்துல என்ன நடக்குதுன்னு நல்லாவே புரியும். சிஎஸ்ஏடிங்கிறது மந்தப்போக்கு. அது குறையுதுன்னா எல்லாரும் ஒரே பக்கமா, அதாவது விக்கிற பக்கம் போறாங்கன்னு அர்த்தம். விக்ஸுங்கிறது பயத்தோட இண்டெக்ஸ். அது ஏறுதுன்னா மார்க்கெட்ல பயம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 2008, 2020 நெருக்கடிகள்ல பாருங்க, மந்தப்போக்கு அதிகமாகி சிஎஸ்ஏடி குறைஞ்சு பயம் உச்சத்துக்கு விக்ஸ் போயிருக்கு. இது வெறும் விலை வீழ்ச்சி மட்டும் இல்ல, இது ஒரு கூட்டு மனநிலை. சரி, இந்த விலை மனசுன்னு ரெண்டையும் தாண்டி உள்ளுக்குள்ள உண்மையில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த சத்தத்துக்கு கீழே இருக்கிற அஸ்திவாரம், அதாவது அந்த பிசினஸோட நிஜமான நிலவரம் என்ன? இங்கதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உள்ள வருது. இது விலைய மட்டும் பார்க்காது. அதுக்கு பதிலா ஒரு பிசினஸோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும்னு ஆழமா யோசிக்கும். இது எதிர்வினையாற்றதில்ல, மதிப்பீடு செய்யறது. இந்த ஆய்வு ஒரு படிப்படியா போகும். முதல்ல நாட்டோட பொருளாதாரம் பொதுவா எப்படி இருக்கு, அடுத்து அந்த கம்பெனி இருக்கிற துறை எப்படி இருக்கு, கடைசியா அந்த குறிப்பிட்ட கம்பெனியோட நிதி நிலைமை, மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் ஆராயிறது அந்த சந்தையோட உணர்ச்சிகரமான குழப்பத்துக்கு நடுவுல ஒரு தெளிவை கொடுக்கும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். சத்தத்துக்கும் ஒரு உண்மையான கட்டமைப்பு தோல்விக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஒரு வரி நம்ம பேசின எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிரும். குறுகிய காலத்துல சந்தைங்கிறது ஒரு ஓட்டு போடுற மிஷின், எடை போடுற மிஷின் இல்ல. இது முதலீட்டு உலகத்தோட மிக முக்கியமான உண்மைகள்ல ஒண்ணு. இப்போ அந்த உவமையை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஏற்ற இறக்கங்கிறது அந்த வாக்களிக்கும் இயந்திரத்திலிருந்து வர்ற சத்தம். அது மக்களோட பயம், ஆசை இதனால உருவாகுது. ஆனா உண்மையான இடர் அப்படி இல்ல. அது எடை போடும் இயந்திரம் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த பிசினஸோட அடித்தளத்துல விழ ஒரு விரிசல். அப்போ உண்மையான இடர்னா என்ன? அது ஒரு பிசினஸோட சம்பாதிக்கிற திறனை நிரந்தரமா பாதிக்கிற ஒரு விஷயம். இது தற்காலிக விலை வீழ்ச்சி கிடையாது. இது அந்த கம்பெனியோட கட்டமைப்பிலேயே ஏற்படுற ஒரு சேதம். கடைசியா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான கருவி, அதுதான் காலம். காலங்கிற கண்ணாடி நாம ஏற்ற இறக்கத்தையும் இடரையும் பார்க்கிற விதத்தையும் மாத்திடும். இந்த டைம்லைனை பாருங்க. ஒரே விலை வீழ்ச்சி தான், ஆனா ஒரு நாள்ல பார்க்கும்போது பயமா இருக்கு. ஒரு மாசம் கழிச்சு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு அதை ஆராய ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா அதுவே ஒரு வாய்ப்பா கூட தெரியலாம். இங்கேதான் விஷயமே இருக்கு. நீங்க குறுகிய காலத்துல யோசிச்சா நீங்களும் அந்த வாக்களிக்கும் இயந்திரத்துல ஒருத்தர். சந்தையோட சத்தத்துல மாட்டிக்குவீங்க. ஆனா நீங்க நீண்ட காலத்துக்கு யோசிச்சா அந்த எடை போடும் இயந்திரம் அதோட வேலையை செய்ய நீங்க டைம் கொடுக்குறீங்க.
சரி, நாம இப்போ இந்த ஆய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். எப்படி வெறும் எதிர்வினையாற்றுறதுல இருந்து தெளிவான புரிதலுக்கு வர்றது? சந்தைங்கிறது நம்மளோட உணர்ச்சி கட்டுப்பாட்டை சோதிக்கிற ஒரு இடம். எப்போ நம்ம விலையோட சத்தத்தை ஒரு கட்டமைப்புல ஏற்படுற உண்மையான மாற்றத்துல இருந்து பிரிச்சு பார்க்க கத்துக்கிறோமோ அப்பதான் தெளிவு பிறக்கும். அதனால அடுத்த முறை ஒரு விலை வீழ்ச்சியை பார்க்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் அந்த சார்ட்டுக்கு ரியாக்ட் பண்றேனா இல்ல அந்த பிசினஸோட கட்டமைப்பை அனலைஸ் பண்றேனா? நம்ம உலகத்தை வடிவமைக்கிற இது மாதிரியான கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்களோட பயணத்துல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மேலும் இது போல ஆழமான புரிதல்களுக்கு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.